இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையில, எந்த இடத்துல, எந்த தேசத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா? மிகுந்த கடின போராட்டத்தில் இருக்கிறீங்களா? வாழ்க்கையில எப்படி நான் ஜெயிப்பேன், வாழ்க்கையில எப்படி நான் முன்னேறுவேன்னு தெரியாதபடி கஷ்டப்படுறீங்களா? ஒரு நாட்கள நானும் அப்படிதான் இருந்தேன். இயேசுவை அறியாது வாழ்ந்து வந்தேன். அவருடைய அன்பை பற்றி தெரியாது, இயேசு மெய் தெய்வம் என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில இருந்தேன். மிகுந்த பாரம், யாரிடத்துல சொல்ல, யார் எனக்கு விடுதலையை கொடுப்பாங்க? எங்கெங்கோ அலைந்தேன். ஆனால் எந்த இடத்துலையும் விடுதலை வரல. இயேசுவனிடத்துல கடந்து சென்றேன். அவர் இளைப்பாறுதலை கொடுத்தார். அன்றைக்கு பெற்றுக்கொண்ட அந்த இளைப்பாறுதல் 26 டிசம்பர் 1999 தேவ சமூகத்தில் இளைப்பாறுதலை கொடுத்தார். இது நாள் வரை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன தெரியுங்களா? அவர் கரத்துல என் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன். முடிவு பரியந்தம் என்னை நடத்துவார்ன்ற ஒரு நிச்சயம் என் இருதயத்தில் இருக்கிறது. பாஸ்டர், எப்படி உங்களுக்கு அந்த நிச்சயம் வந்தது? இயேசுவனுடைய கரத்துல, மெய் தெய்வத்தின் கரத்துல வாழ்க்கையை கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த சமாதானத்தை, அந்த இளைப்பாறுதலை கொடுப்பார். இன்னைக்கு ஏன் நீங்க கஷ்டப்படணும்? இந்த வாழ்க்கையை நான் ஜெயிச்சிருவேனா, இந்த வாழ்க்கை எல்லாவற்றிலும் நான் ஜெயம் எடுப்பேனா? கவலைப்படாதீங்க. என்ன பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, எனக்குள்ளேயே வைத்து நானே இந்த காரியத்தை செய்யணும். நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களா இருக்கலாம், இயேசு என்கிற தெய்வத்தை அறியாதவர்களா கூட இருக்கலாம். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. என்ன பாரம் உங்கள் இருதயத்தில் இருந்தாலும், இயேசுவே உங்க இடத்துல இந்த பாரத்தை கொடுக்கிறேன். யாருக்குமே தெரியாது. நீங்கள் இருக்கிற இடத்துல, ஒரு தனி அறையில் இல்லாவிட்ட ஒரு இடத்துல நின்று, இயேசுவே இந்த என் பாரத்தை நீங்க பார்க்க மாட்டீங்களா? பேசி பாருங்களே. உங்க இருதயத்துல ஒரு லகுவான எண்ணத்தை ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் பாரத்தை லகுவாக்கி கொடுப்பார். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இந்த வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. அது என்ன பாரமா இருந்தாலும் இப்பொழுதே உங்களுக்கு இளைப்பாறுதல் கடந்து வரும். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்க என்னிடத்துல வாருங்கன்னு சொன்னீங்க. இயேசுவே எனக்காய் இறங்கும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்காக தேவன் இறங்குவீராக. அவருடைய வருத்தங்கள், பாரங்கள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒரு இளைப்பாறுதல் இவர்களை தொடும்படியா ஜெபிக்கிறேன். இப்பொழுது கிடைத்திருக்கிற இந்த இளைப்பாறுதலை நீங்க அப்படியே தக்க வைத்துக் கொள்ளணும். எப்பொழுதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துகிற, பாரப்படுத்துகிற நேரம் வருகிறதோ, இயேசுவே உங்க இளைப்பாறுதலை நிரப்பட்டுன்னு கேட்கிற பொழுதெல்லாம் ஆண்டு உங்களை பலப்படுத்துவார். ஜெயத்தோடு உங்களை ஓட வைப்பார். இயேசுவின் நாமத்தினால பாரங்கள் நீங்குவதாக. எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். God bless you.